நேற்று அனிதா ராதாகிருஷ்ணன் அவர்கள் கைது செய்யப்பட்டார். ஒரு எம்எல்ஏவாக இருக்கார். அப்படி இருக்கும்போதும் ஒரு மேடையில் ஒரு விஷயம் பேசினதுக்காக இவ்வளோ சீரியஸாக ரியாக்ஷன் எடுக்கணுமா? இவ்வளோ சீரியஸாக ஆக்ஷன் எடுக்கணுமா? தனிமனித தாக்குதல்ங்கிறது யாருமே ஏற்றுக்க மாட்டாங்க. யாரையும் ஸ்டேஜில் போய் அரசியல் மேடையில் அப்படி பேச வேண்டிய அவசியம் இல்லை. கைதே ஒருவேளை நாடகமாக இருக்குமோங்கிற மாதிரிலாம் நிறைய பேர் யாரு போட்ட நாடகம்? டிவிகேக்காக போட்ட நாடகமா இல்லை டிஎம்கேக்காகவே போட்ட நாடகமா அப்படின்னு தெரியல. என்ன சொல்றாங்கன்னா, ஒருவேளை அனிதா ராதாகிருஷ்ணன் இந்த கைது பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி நடந்திருக்கலாமோ அப்படின்லாம் பேசுறாங்க. அது நிறைய பேர் அந்த மாதிரி தான் பேசிக்கிட்டு இருக்காங்க. ஏகப்பட்ட பேர் அப்படிதானே பேசிக்கிட்டு இருக்காங்க. அதுவும் அந்த பர்த்டே விஷ் எல்லாம் பார்க்க முடியல. 6 கேக்கு. அதிமுக எல்லாம் முடிஞ்சுங்க. ஆரவரிச்சு எந்திரிச்சிட்டு இல்ல அதிமுகவை குறை சொல்லாதீங்க. அங்கிருந்து நிறைய பேர் வர வேண்டியிருக்கு. இப்போ இவங்க குதிரை பேரம் நடக்குது அப்படின்னு சொல்லி தாவேகால இருந்து நிறைய அலிகேஷன்ஸ் வைக்கிறாங்க. 3 பேரை அரெஸ்ட் வேற பண்ணியிருக்காங்க. 38 கோடிக்கு பேரம் பேசினாங்க அப்படின்னு சொல்லி. ஆனா தாவேகா அதிமுகவில் இருந்து எம்எல்ஏக்களை எடுப்பது இது பேரமா இல்ல விஜய் அவர்களை பார்த்து வர்றதா இல்ல தாவேகா பெரிய கட்சி அப்படின்னு நினைச்சு வராங்களா? வணக்கம். இன்று நம்மோடு இணைந்திருப்பவர் பத்திரிகையாளர் ஃபெலிக்ஸ். வணக்கம். எப்படி இருக்கீங்க? எதுவா இருக்கு. அது அதிமுகவில் இருக்கவங்க யாராவது இந்த மாதிரி சொன்னா எடுத்துக்கலாம். அரசியல் இல்ல, எல்நீளம் வருது, விலைவாசி. ஆமா, எல்நீளம் வருது. ஆனாலும் 35 கோடி பேரம் பேசுறாங்க, 180 கோடின்றாங்க. இது நேற்று அனிதா ராதாகிருஷ்ணன் அவர்கள் கைது செய்யப்பட்டார். ஒரு எம்எல்ஏவா இருக்காரு. அப்படி இருக்கும்போதும் ஒரு மேடையில் ஒரு விஷயம் பேசினதுக்காக இவ்வளோ சீரியஸாக ரியாக்ஷன் எடுக்கணுமா? இவ்வளோ சீரியஸாக ஆக்ஷன் எடுக்கணுமா? அது ஆக்ஷன் நம்ம என்ன பேசுகிறோம், யாரை பேசுகிறோம், எதுக்காக பேசுகிறோங்கிறத பொறுத்து தான். அது தனிமனித தாக்குதல்ங்கிறது யாருமே ஏற்றுக்க மாட்டாங்க. யாரையும் ஸ்டேஜில் போய் அரசியல் மேடையில் அப்படி பேச வேண்டிய அவசியமும் இல்லை. கைதே ஒருவேளை நாடகமா இருக்குமோங்கிற மாதிரிலாம் நிறைய பேர் யாரு போட்ட நாடகம்? டிவிகேக்காக போட்ட நாடகமா இல்ல டிஎம்கேக்காகவே போட்ட நாடகமா அப்படின்னு தெரியல. அதான் அதுக்கு நம்ம 2-3 விஷயங்கள் தான் அதுல பார்க்க வேண்டியிருக்கு. 3ஆ பிரிச்சு பார்க்க வேண்டியிருக்கு. ஏன்னா ஒருவேளை அங்க தூத்துக்குடியில அதிகார பகிர்வு அப்படிங்கிறது அவர் என் பெரியசாமி திமுக கலைஞரை தொடர்ந்து முரட்டு பக்தர் அப்படின்னு தான் சொல்லிட்டு, என்னோட முரட்டு பக்தர் அப்படின்னு ரொம்ப கலைஞருக்கு ரொம்ப நெருக்கமான ஆண்டு, பவர்ஃபுல்லாக இருந்தாப்புல தூத்துக்குடியில். அவர் போனதுக்கப்புறம் தெற்கு மண்டலத்துக்கு அனிதா ராதாகிருஷ்ணன், வடக்கு மண்டலத்துக்கு அவங்க பெரியசாமியோட மகள் கீதாஜி மகன் நியமிக்கிறாங்க. இப்படி 2ஆக போயிட்டு இருக்கும்போது அங்கே பிரச்சனைகள் இருக்குங்கிறது இருக்கிற மாதிரி கட்சி வட்டாரங்கள்லையும் தகவல் கிடையாது. இப்போ பத்திரிகை செய்திகளும் பெருசாக கிடையாது. ஆனால் அரசு புரஸ்லாம் அப்படியே பேசிக்கிட்டே இருப்பாங்க. அப்படி ஒரு தகவல் தான், யூகமாக தான் பேசிக்கிட்டே இருப்பாங்க. எப்போதுமே அதிகார போட்டி உட்பூசல்லாம் எல்லா கட்சியும் இருந்துக்கிட்டே தானே இருக்கும். ஸோ இதை இப்போ இந்த எலெக்ஷன் 2026 திமுக தோத்ததுக்கப்புறம் இவங்க இது ஜெயிக்குது. அந்த எலெக்ஷனுக்கு முன்னாடியே மண்டல வாரியாக தான் நிறைய பேரை பிரிச்சிருந்தாங்க. மண்டல பொறுப்புகள்லாம் நிறைய பொறுத்திருந்தாங்க. உங்க மண்டலத்துக்கு செந்தில் பாலாஜியை கொடுத்துருந்தாங்க. இங்கே தென் மாவட்டத்துக்குலாம் கனிமொழி அப்படின்னு ஒரு 6 மண்டலமாக பிரித்து கொடுத்துருந்தாங்க. அதுக்கப்புறம் தோத்ததுக்கப்புறம் எங்க கட்சியில் நிறைய நடவடிக்கைகள் இருக்கலாம். இப்போ சென்னை செட்டு மாநாட்டெல்லாம் நிறைய நடத்திட்டு இருக்காங்க. ஜென்சி கிட்டு. ஸோ பரவாயில்ல, அதிகாரத்தை இன்னும் கொஞ்சம் புதுசாக ஏதாவது கொடுக்கலாமா, வேற யாரு கொடுக்கலாம், ஆக்டிவாக யார் இருக்கா அப்படிங்கிற மாதிரி பேசிட்டு இருக்கும்போது கீதா ஜீவனுக்கு அப்புறம் அங்கே நம்ம பவரை பிடிக்கலாமாங்கிற எண்ணம் ஒருவேளை அனிதா ராதாகிருஷ்ணனுக்கு இருப்போங்கிற மாதிரி தான் அங்கே போவார். ஏன்னா எலெக்ஷனுக்கு அப்புறம், ஏன்னா இவர் ஜெயிச்சிட்டாரு, கீதா ஜீவன் தோத்துட்டாங்க. சரி, அப்போ இவர் தொடர்ந்து 7 தடவை ஜெயிச்சதை காமிச்சு இந்த இடத்துல நான் தான், அதனால எனக்கு பொறுப்பை கொடுங்க அப்படிங்கிற மாதிரி அவருக்கு ஒரு எண்ணம் இருக்குது. ஆனால் எல்லாத்துக்கும் இருக்குன்னு வச்சுக்கோங்க, அது இருக்க தான் செய்யும். இப்போ அதை தக்க வைக்கிறதுக்கு என்ன பண்ணலாங்கிற பிளானு அவருக்கு இருக்கு. என்ன சொல்றாங்கன்னா, ஒருவேளை அனிதா ராதாகிருஷ்ணன் இந்த கைது பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி நடந்திருக்கலாமோ அப்படின்லாம் பேசுறாங்க. அது நிறைய பேர் அந்த மாதிரி தான் பேசிக்கிட்டு இருக்காங்க. அது நம்ம அவர் மேடையில பேசிட்டாரு, அவ்வளவுதான். யூடியூப்ல உக்காந்தா ஏகப்பட்ட பேர் அப்படிதானே பேசிக்கிட்டு இருக்காங்க. அதுவும் அந்த பர்த்டே விஷ் எல்லாம்
பார்க்க முடியல. 6 கேக்கு. தாவிக்கா சார்பா என்ன சொல்றாங்க அப்படின்னா, விஜய் வந்து ஒரு ஆண் வடிவில் இருக்கிற ஜெயலலிதா பவரை வந்து காமிக்கிறாங்க. திமுக எதிர்கட்சி எல்லாம் கைக்குள்ள வச்சிருப்பாங்க, அதனாலதான் அந்த அரெஸ்ட் எல்லாம் ஏவா வேலு மேல, நேரு மேல, யாராவது இதை நம்புவாங்க? அட்மினிஸ்ட்ரேஷன் வந்து கைக்குள்ள வச்சிருக்காரு. நீங்க வேற ஒருத்தரை சொன்னீங்கன்னா கூட நான் ஏதாவது யோசிப்பேன். ஜெயலலிதா அம்மா எப்படி எப்பேற்பட்ட ஆளு, அவங்கள வந்து இப்படி கம்பேர் பண்றது வந்து சொல்லிட்டே இருக்கிறது அப்படிதானே. இன்னும் டிவிக்கேங்கிறது அதிமுக தான் மாதிரி தானே ஆலோசனை பேசிட்டே இருக்காரு. அதே எல்லாரும் ஒன்னா வந்துகிட்டு இருக்கிறதால அப்படி ஒரு வேலை சொல்லுவாங்க போல. இல்ல அவர் ஏற்கனவே ஸ்டேஜ்லேயே அப்படிதான் சொன்னாரு. செங்கோட்டையன் வந்து அதிமுக வந்து எல்லாம் முடிஞ்சிங்காரு. ஆரவரிச்சு நான் எந்திரிச்சிட்டு இல்ல அதிமுகவை குறை சொல்லாதீங்க, அங்கிருந்து நிறைய பேர் வர வேண்டி இருக்கு. தலைவர்களை வந்து நீங்க நல்லா தலைவர்களை சொல்லுங்க. அதிமுக தொண்டர்கள் எல்லாருமே டிவிகே வர்றாங்க. டிவிகேங்கிறது இன்னொரு அதிமுகன்ற மனசுக்குள்ளே உங்களுக்குள்ள எப்போதுமே அந்த எண்ணம் இருந்துகிட்டே இருப்போம்னு எனக்கு தோணுது. திமுகவை வந்து தனக்குள்ள எடுக்கணுங்கிற ஒரு எண்ணம் அவருக்குள்ள, அவங்களுக்குள்ள டிவிகே அதிமுகவை, ஆமா அதிமுகவை எடுக்கணுங்கிற எண்ணம் வந்து தமிழக வெற்றி கழகத்துக்கு இருமிட்டே இருக்குங்கிற எண்ணம் நமக்கு இருக்கு. அனிதா ராஜேஸ்வரனுக்கு வருவோம். அவரு என்ன அதான் அங்க அந்த அந்த பவர் சென்டரை வந்து தக்க வைக்கிறதுக்கு இப்போ பொறுப்பை வந்து எடுக்கணும். ஒட்டுமொத்தமா தூத்துக்குடியினுடைய அந்த பவரை கையில் எடுக்கிறதுக்கு எல்லா பிளானும் நடந்துருக்கு. ஸோ இதுக்கு தான் ஒருவேளை சீமானை போய் சந்திக்கிறதுக்கு போயிருப்பாரோங்கிற டவுட்டும். 70 வகை சீர்வரிசை தட்டு வேற. ஆமா அந்த சீர்வரிசை எல்லாம் பண்ணலாம், பண்ணது எல்லாமே அதுக்காக தான் இருக்குங்கிற ஒரு யூகமும் இருக்கு. ஏன்னா அவர் சீமான் வந்து கொஞ்சம் நெருக்கி ஸ்டாலின் அவர்கள் கூட பேசுவாங்க வைப்பாங்க. ஸோ அதுக்கான வாய்ப்புகள் கிடைக்கும், சமூக ரீதியாகவோ ஏதாவது கிடைக்குங்கிற மாதிரியான ஆலோசனைகள்லாம் கிடைக்குங்கிற எண்ணம் அவங்களுக்கு இருந்திருக்குமோன்னு தோணுது. இது எங்க இன்னொரு டவுட் வருதுன்னா, டிவிக்கே வந்து என்கிட்ட பேரம் பேசினாங்க அப்படின்னு சொன்னது நமக்கு இன்னும் கொஞ்சம் டவுட் கூடுது. ஒருவேளை நான் டிவிகேக்கு போயிருவேன்னு இவர் மிரட்டுறாரோ, என்ன இது சம்மந்தம் இல்லாம சொல்றாப்லையே. அது நேத்து தான் சொல்லியிருக்காரு, என்ன வந்து போலீஸ் வந்து ராஜினாமா பண்ணிட்டு டிவிகேல வந்து சேர சொல்றாங்க. டிவிகேக்காரங்க யாருன்னு சொன்ன இதுக்கு வந்து மற்ற கட்சிக்காரங்க தான் சொல்லிட்டு இருக்காங்க. அது யாருக்குன்னு அனிதா சொல்லணும், இல்லைன்னா பதவி விலகணும் அப்படிங்கிற ரேஞ்சுக்கெல்லாம் போயிட்டாங்க. இல்ல இவங்க டிவிகே சைட்ல இருந்து ஏகப்பட்ட குற்றச்சாட்டுகள் வைக்கிறாங்க. ஆனா அதை யாருன்னு கேட்டா சொல்ல மாட்டேங்கிறாங்க. ஆனா இவங்க கேட்கறது மட்டும் சொல்லணும் அப்படின்னு நினைக்கிறாங்க போல. டிவிகேவும் ஒருவேளை பண்ண வாய்ப்பு இருக்குங்கிறதும் நமக்கு டவுட் தான். ஏன்னா அதிமுகவில் இருந்து தொடர்ந்து இந்த மாதிரியான எல்லாரும் டிவிகேக்கு போய் ஜாயின் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது இது வரைக்கும் 10 பேர் மேலே போயிட்டாங்க. இப்படி தொடர்ந்து போயிட்டே இருக்கும்போது இவர்கிட்டையும் பேசியிருக்க வாய்ப்பு இருக்கலாம். அதை நம்ம ஒருவேளை உண்மையாகவும் இருக்கலாம், அதை விசாரிச்சாதான் தெரியும்னு வச்சுக்கோங்க. ஆனால் அனிதா ராஜேஸ்வரன் சொல்லும் போது இந்த டவுட்டு நமக்கு இருக்கு. நீ எனக்கு இந்த பவரை கொடுக்கணும், நான் 7 தடவை வெற்றி பெற்றிருக்கேன், 25 வருஷமா தொடர்ந்து இருக்கிறேன், அப்போ எனக்கு இந்த பவர் சென்டர் கொடுக்கணும்னு ஒரு ஒரு நரேட்டிவ் அவர் செட் பண்ணதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏன்னா ஏற்கனவே சிவகுண்டத்தில் காங்கிரஸ் கேண்டிடேட்டாக ஒரு நிப்பாட்டு, அவருக்கு வந்து அனிதா ராஜேஸ்வரன் வேலை செய்ய அப்படின்னு ஒரு கம்ப்ளைண்ட்டு அனிதா ராஜேஸ்வரன் மேலே போயிருச்சு. அதுலேயும் ஸ்டாலின் அவர்கள் கொஞ்சம் கடுப்பாக இருப்பார் அனிதா ராஜேஸ்வரன் மேலே அப்படின்னு தோணுது. அதனால தான் இப்போ எலெக்ஷனுக்கு அப்புறம் இவர் தொடர்ந்து போய் ஆய்வு பண்ணுறது, பயங்கரமாக பேசுறது, இவரை பற்றி புகழ்ந்து பேசுறது, ஸ்டாலினை பற்றி அப்படின்னா தொடர்ந்து இந்த நடவடிக்கைகள் எடுத்துக்கிட்டே இருக்கு. ஆனால் இவங்க நம்ம கனிமொழி அவர்கள் வந்து கொஞ்சம் கீதா ஜீவன் பக்கம் நிற்பாங்களோ அப்படின்னு தோணுது. ஏன்னா அவங்க கொஞ்சம் ஃபெமினிசம் பேசுவாங்க, பெண்கள் அரசியலுக்கு நினைப்பாங்க. அந்த மாதிரி இருக்கும்போது அவங்க கொஞ்சம் நெருங்கி பழகிறதுனால அவங்க கொஞ்சம் அந்த சைடு சார்பு நிலை எடுப்பாங்களோங்கிற பிரச்சனையும் திமுகவில் தொடர்ந்து போயிட்டு இருக்கு. திமுகவையே காப்பாற்ற வேண்டிய சூழ்நிலை இருக்கு அவங்களுக்கு. ஆமா, ஏன்னா தாவேக்கா 10 வருஷத்துக்கு இருக்குங்கிற முடிவுக்கு 2 கட்சிகளுமே விட்டாங்க. அதிமுகவும் வந்துருச்சு, திமுகவும் ஓரளவு மைண்ட் செட் அந்த செட்டுக்கு வந்துட்டாங்க. இவர் என்ன 6 மாசத்துல காலி ஆயிடும் அப்படின்னு சொல்லி எல்லாம் பேட்டி கொடுத்தாரு. அதுல இன்னொரு கேஸ் வாங்குற மாதிரி வேற பேசிட்டாரு. என்னன்னு அப்படி 6 மாசத்துல இருக்காட்டணும் இருக்க விட மாட்டோம். இப்போ ஒரு கேஸ் அட்டன் பண்ணிட்டு வந்துருக்கீங்க, இருக்க விட மாட்டோம்னா இது மிரட்டலா இருக்கு. காலி பண்ணிடுவோம் சொல்றது நேரடியான மிரட்டலா இருக்கு. இன்னொரு கேஸ் வாங்கிடுவாரோன்னு தோணுது. அந்த அளவுக்கு பேசிட்டு போறாரு. ஆனா இப்ப என்னன்னா, உள்ளாட்சி தேர்தலை இவங்க குறிவைக்கிறதுக்கு தாவேக்க குறிவைக்கிறாங்க அப்படின்னும் பரவாயில்ல நிறைய பேசுறதுக்கு. ஏன்னா நீங்க எம்எல்ஏ எம்பிலாம் எடுத்தீங்கன்னா மோடி வரணுமா, ஸ்டாலின் வரணுமா, விஜய் வரணுமாங்கிற மாதிரி மக்கள் முடிவு எடுப்பான். எப்போதுமே ஒரு
ஒரு சோர்ஸை தான் அவங்க பார்ப்பாங்க. எம்எல்ஏ யாரு, எம்பி யாரு, அதெல்லாம் கண்டுக்கிறது இல்லை. தலை யார் இருக்கு, ஒரு துதிப்படுற மனநிலை தான் நமக்கு இந்தியா முழுக்க இருந்து அவர் யாருன்னு எதிர்பார்த்துட்டே இருப்பாங்க. ஆனால் உள்ளாட்சி தேர்தலில் அப்படி இருக்காது. பயங்கரமாக சாதி கலசம். நிறைய சாதி சண்டைகள்லாம் பார்த்துட்டு கோயில் சண்டை, சுடுகாட்டு சண்டைலாம் பார்த்துட்டே இருக்கோம்ல. இதில் நிறைய சாதி வேலை செய்யும், நிறைய மதம் வேலை செய்யும். இங்கே உள்ளாட்சி தேர்தல்களில் உள்கட்டமைப்பு ரொம்ப முக்கியம். உள்கட்டமைப்பு யார்கிட்ட இருக்குன்னா அதிமுகட்ட, திமுகவை விட அதிகமாக உள்கட்டமைப்பு அதிமுகவில் தான் இருக்கு. திமுகவில் அதிகமாக இருக்கு. ரெண்டாவது தான் நீங்கள் திமுகவை சொல்லிக்கலாம். இப்போ உள்ளாட்சி தேர்தலில் தாவேக்கா வெற்றி பெறணும், ஏன்னா மீசை வர ஒரு ஆள் எடுக்க சொல்லியிருக்கு. ஆமா, பாதி மீசைய வேற. ஆமா, ஏற்கனவே மிகப்பெரிய கோபத்தில் இருக்காங்க திமுக மேல. சரி, எப்படியாவது மீசை எடுக்க வைக்கணும்னு கூட அவங்க ட்ரை பண்ணலாம். இப்போ அதனால இவங்க அதிமுகவை அதிமுகவில் உள்ள உள்கட்டமைப்பை கொஞ்சம் பிடிக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை. இப்போ எம்பி எலெக்ஷன்லையும் அவங்க ஆடு இல்லை. பெருசாக போய் நீங்கள் ராஜ்யசபாவில் பேசுகிறதுக்கோ அங்கே போய் என்னால் போய் இப்போ பாராளுமன்றத்தில் பேசுறதுக்கிட்டாங்க காவைக்கான ஸ்ட்ராங்கான பர்சன்ஸ் யாருமே இல்லை. அது கூட இவங்க தேவைப்படுவாங்க அப்படிங்கிற மாதிரி. அப்படிங்கிறத தான் அவங்க புரிய வச்சுட்டே இருக்காங்க. உள்ளாட்சி தேர்தலில் திமுகவில் இருந்தும் சில பேர் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஏன் அப்படின்னா நீங்கள் தேர்தலுங்கிறது ஈவ பிரச்சனைங்கிறது நீங்கள் ஆதவரிச்சு நான் பேசும்போது வந்து பார்த்துருக்கீங்க. ஆமாம், நான் வந்து கரூர் விஷயத்தில் உங்களை வந்து பழிவாங்க விட மாட்டேன். பழி வாங்காத கணக்கு ஒன்று இருக்கு. ஆமாம் ஆமாம், கணக்கு இருக்குன்னு சொல்லும் போதே இது ஒரு அதிகார போட்டி மாதிரி தான் போய் இப்போலாம் வந்து மக்கள் சேவைக்காக தேர்ந்தெடுத்தாங்களா இல்லை உங்களுடைய ஈகோவை தீர்த்துக்கிறதுக்கும் தேர்ந்தெடுத்தாங்களானே தெரியல. ஒரு அமைச்சர் வந்து எப்படி இப்படி பேச முடியுது தெரியல. எலெக்ஷனுக்கு முன்னாடி ஒரு பதிவு அப்படி போட்டு தான் அவர் ஏற்கனவே நீக்கிட்டு போனார். ஆனால் அப்பவுமே கேஸ் போட்டிருந்தா ஒரு வேளை இவருக்கு வந்து அந்த பயம் இருந்திருக்குமோன்னு தோணுது. இப்பவும் இந்த மாதிரி பேசிருக்க மாட்டேன். இல்லை இதை எப்படி ஏற்றுங்க, எப்படி மற்ற ஆனால் பார்த்துட்டே இருப்பாங்க. இப்போ நீ என்ன பண்ணுற, நான் உன்னை எதுக்காக கொண்டு வந்தேன், நீ என்ன பண்ணுற, நீ போய் அடிக்கிற, இதைத்தான் திராவிட கட்சிக்கும் முடிட்டு இருந்துச்சு. கலைஞர் வந்தால் ஜெயலலிதா மேலே கேஸை போடுறது, ஜெயலலிதா வந்தால் கலைஞர் மேலே கேஸை போட்டு தரன்னு இழுப்பிட்டு போடுறது, சண்டையை போட்டுக்கிட்டே இருந்தாங்க. ஆனால் இதைத்தான் இவங்க வந்து பண்ணிக்கிட்டே இருக்காங்க. இதை மக்கள் பார்த்துக்கிட்டே இருக்காங்க. உள்ளாட்சி தேர்தலில் இப்போ இவங்க 10 வருஷமா இவங்க தான் நீடிப்பாங்கங்கிற ஒரு ஸ்டேஜுக்கு வந்ததுக்கப்புறம், அந்த மைண்ட் செட்டுக்கு வந்ததுக்கப்புறம் திமுகவில் இருந்தும் சில புள்ளிகள்லாம் தாவேக்காவுக்கு போகிறதுக்கான முடிவை எடுத்துட்டாங்க அப்படின்னா நிறைய பேசிட்டே இருக்கு. சரி, இப்போ வந்து இவங்க குதிரை பேரம் நடக்குது அப்படின்னு சொல்லி தாவேக்கால இருந்து நிறைய அலிகேஷன்ஸ் வைக்கிறாங்க. 3 பேரும் அரெஸ்ட் வேற பண்ணியிருக்காங்க. 38 கோடிக்கு வந்து பேரம் பேசினாங்க அப்படின்னு சொல்லி. ஆனால் தாவேக்கா வந்து அதிமுகவில் இருந்து எம்எல்ஏக்களை எடுப்பது இது பேரமா, இல்லை விஜய் அவர்களை பார்த்து வர்றதா, இல்லை தாவேக்கா பெரிய கட்சி அப்படின்னு நினச்சி வராங்களா? நேற்று வேற சிவி சண்முகம் அவரை வேற நேரில் போய் பார்த்துருக்காங்க. ஓப்பனாகவே இது நடக்குது, ஆனால் யாரும் கண்டுக்க மாட்டேங்கிறாங்க. அதை பற்றி பேசினா அது என்னங்க சும்மா போய் பார்த்துட்டு வந்தாங்க அப்படின்னு சொல்லி பேசி மழுப்பிடுறாங்க. இது எப்படி நம்ம பார்க்கறது? இல்லை அதான் இப்போ அந்த விஷயத்தை மறைக்கிறதுக்கு தான் இவங்க வந்து தொடர்ந்து கைது நடவடிக்கை ஈடுபடுறது. இன்னும் முக்கியமான விஷயமும் ஈடுபட்டுச்சு. 180 கோடிக்கு கார்பரேட் மூலியமாக திமுகவும் விலை பேசிச்சுங்கிற ஒரு விஷயத்தெல்லாம் வெளியே கொண்டு வந்தாங்க. திமுக சார்பாக சொல்றது, நீ வந்து இந்த குதிரை பேரத்தை மறைங்கிறதுக்கு நாங்கள் பண்ணதா இப்படி ஒரு செட்டப் பண்ணி உருவாக்குற அப்படி. நீங்கள் வெளியிலேருந்து பார்க்கும்போது ஒரு நார்மலாக அப்படி பார்த்தீங்கன்னா அப்படிதான் தோணும். திமுக இந்த அளவுக்கு வெளிப்படையாக செய்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கா அப்படின்னு தான் தோணும். இந்த அளவுக்கு ஒரு ஈஸியாக பண்ணுவாங்களா அப்படின்னு தோணும். ரொம்ப அவர் வந்து ஒரு 2ஆம் கட்ட தலைவர் கூட கிடையாது. யாரோ ஒருத்தர் யூடியூபரு அவரை கூப்பிட்டு போய் 35 கோடி 40 கோடி அப்படின்னா நம்புற மாதிரியாங்க இருக்குது அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. எப்படி அவங்க இப்படி அப்ரோச் பண்ணுவாங்களா? அது எவ்வளோ பெரிய கட்சிகள், அவங்களுக்கு தெரியும் என்ன பண்ணோன்னு. அப்படி இருக்கும்போது இதெல்லாம் நம்புற மாதிரி இல்லை. அதனால தான். அப்புறம் இன்னும் முக்கியமான விஷயம், சபாநாயகருக்கு ஏதாவது வாக்களிக்கணும்னு இவங்க சொல்லியிருந்தாங்க. இதில் என்ன டவுட்னா, கொலை மிரட்டல் விட்டாங்கன்னு சொல்கிறாங்க. ஒரு எம்எல்ஏவை கொலை மிரட்டல் விட்டு நீ சபாநாயகருக்கு எதிராக வாக்களிக்க சொல்கிற அளவுக்கு இங்கே நீங்கள் வடக்க பீகார் வெஸ்ட் பெங்காலில் இருக்கிற மாதிரியான அரசியலுக்கு கிடையாது. நான் வந்து உன்னை கொன்னுருவேன், கொலை மிரட்டல் விட்டுருவேன் அப்படின்னு சொல்லி நீ வந்து சபாநாயகருக்கு எதிராக வாக்களிக்கணும் அப்படிங்கிற சூழ்நிலைலாம் இங்கே அந்த அளவுக்கு மிரட்டுற அளவுக்கான சூழ்நிலை இங்கே இல்லை. கொலை பண்ணுற அளவுக்கான சூழ்நிலைகள் பெரிய அளவில் இங்கே இல்லை. 2வது, சபாநாயகருக்கு எதிராக வாக்களித்தா ஆட்சி காஞ்சிடுங்கிறதுலாம்
பெரிய முட்டாள். இல்ல அதுவும் சபாநாயகர் இருக்கு. இவரு ஒருத்தர் தான் கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காரு. ஒரு ஓட்டு என்ன பண்றது? சபாநாயகருக்கு எதிரா அப்படியே நீங்க ஒரு 15 பேரை எடுத்து சபாநாயகருக்கு எதிராக நீங்க வாக்களிச்சாலும் அடுத்த 5 நிமிஷத்துல சபாநாயகனுடைய பதவி காலியாகி துணை சபாநாயகர் போய் என்ன உட்காந்துருவாரு. ஆட்சி கலையறதுக்கு வாய்ப்பு கிடையாது. நம்பிக்கை வாக்கெடுப்பில் தான் ஆட்சி கலையறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அப்ப எப்படி இவங்க இந்த நரேட்டிவை செட் பண்றாங்க? இது ஒருவேளை நீ வந்து திமுக புதுவை பேரம் பேசாது அப்படின்னு நம்ம சொல்லிட முடியாது. ஏன்னா இவங்க எலெக்ஷன்ஸ் முன்னாடி அதிமுகவும் திமுகவும் இந்த அவங்களுமே அதிகார போட்டி தான். அவங்களும் ரொம்ப புனிதத்துவமானவர்கள்லாம் கிடையாது. நம்ம அப்படி சொல்லவே முடியாது. ஏன்னா அதிமுக திமுகவும் சேர்ந்தாவது ஆட்சி வர வேண்டாம் அப்படின்னு சொன்னதா அவங்க கூட்டணி கட்சிகளே சொன்னாங்க. அப்படி இருக்கும்போது அவங்க பண்ணியிருக்க மாட்டாங்களா அப்படின்னு நம்ம சொல்லிட முடியாது. இந்த சாட்சியங்கள்லாம் தெளிவாக நீ வந்து சாட்சியோட அரசு என்ன செய்யணும்னா வெளியிட. இது வரைக்கும் வெளியிடலைங்கிறதும் ஒரு சந்தேகத்தை மக்கள் மத்தியில் ஏற்படுத்திக்கிட்டே இருக்கும். சாட்சியங்களை வெளியிடும் போது தான் அது வரும். ஒருவேளை கரூர் விஷயம் வரைக்கும் கரூர்ல ஒரு 10ஆம் தேதி போய் அங்கே போய் சேர்ற வரைக்கும் இந்த விஷயத்த அதுக்குள்ள மறந்துடுவாங்களோ, மறக்கடிச்சிடலாமோன்னு கூட நினைக்கலாம். இல்லை, இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் செந்தில் பாலாஜி அவர்களை டார்கெட் பண்ணுற மாதிரி தான் இருக்குது. இது யாரோ பேசுனாங்க, செந்தில் பாலாஜி அவர்கள் சொல்லி தான் வந்து பேசுனாங்க அப்படின்னு சொல்கிறது இல்லை. ஒருவேளை அதுக்காக தான் அனிதா ராதாகிருஷ்ணன் அவர்கள் வந்து நேற்று எனக்கு காசு கொடுக்கறதுக்கு ட்ரை பண்ணாங்க அப்படின்னு சொல்லி இவர் தனியாக ஆரம்பிக்கிறாரோ அப்படின்னு சொல்லி தொடர்ந்து இது வந்து யார் தப்பு பண்ணா அப்படின்னு சொல்லி கேட்டால் இவன் கை காமிச்சா அவனை கை காமிச்சா இவன் அப்படின்னு சொல்லி சுற்றி விட்டுக்கிட்டே இருக்காங்களே தவிர கடைசி வரைக்கும் உண்மை என்னன்னு தெரிய மாட்டேங்குது. அது வேணா கரெக்டு தான். இவங்களுக்குள்ள அடிச்சுக்கிறது தான் எல்லாருமே பெருசாக பேசிக்கிட்டு இருக்காங்க. இது நாங்கள் இப்படி பண்ண போகிறோம், இதை வந்து நாங்கள் சரிப்படுத்த போகிறோம், இதை மேம்படுத்த போகிறோம், எதுவுமே கிடையாது. நான் இவன் என்ன இதை பண்ணிட்டான், இவன் காசு கொடுத்தான். ஆமாம், திமுக பேசல, மீடியாவும் பெருசாக எதுவும் பேசல. இவங்களுக்கு இப்போ இருக்கிற பிரச்சனைன்னா ஆட்சியையும் அதிகாரத்தையும் எப்படி காப்பாற்றிக்கிறது. இவங்களுக்கு விஜய் வரக்கூடாது. விஜய் தமிழக வெற்றி கழகத்தை இவங்க 2 திராவிட கட்சிகளுக்கும் போட்டு சொல்லணும். இதே தான் வேலை. கரூர் விஷயத்துல பெரிய ஈகோ வந்து உங்களுக்கு தமிழக வெற்றி கழகத்துக்கு இருக்கு. அந்த 41 பேர் இறந்ததை வந்து பெரிய அளவில் ஏற்றுக்கொள்ளவே முடியல. இதை வந்து ஆக்சிடெண்டா இல்லை அப்படின்னா உண்மையிலே 2 கட்சிகளில் ஏதாவது ஒரு கட்சி திட்டமிட்டு பண்ணாங்களாங்கிறதெல்லாம் சிபிஐ விசாரணையில். நீங்கள் சிபிஐ விசாரணை பேசவே ஆதவர் சொன்னால் நான் பழி வாங்க போகிறேன், அந்த கணக்கை நான் தீர்ப்பேன் அப்படின்னு சொல்கிறது. முதல்வர் வந்து நான் 41 பேருக்கும் போய் நேரில் போய் பார்க்குறதே முதல்ல வழக்கில் இருக்கிற போது சாட்சியை கலைக்கிறது தான். கவர்மெண்ட் வேலை வேற கொடுக்க போறாங்க, அதுக்கு வேற எதிர்ப்பு கிளம்பி இருந்துச்சு. இல்லை, அது டிஎன்பிசியில் வேலை இல்லாமல் ஒரு ஆள் பதிவு போட்டிருக்காரு. நான் 1991 பதிஞ்சிருக்கேன், முடியல, ஒன்றும் இல்லை, 91 பதிஞ்சிருக்கேன், எனக்கு இன்னும் வேலை கிடைக்கிறாங்க. எவ்வளோ பெரிய வருத்தம். ஆமாம், டிஎஸ்டி முடிச்சுட்டு ஆயிரக்கணக்கில் இருக்கும் மூணு. அவ்வளோ பேர் நீங்கள் என் பருவிக்கு தமிழ்நாட்டில் தான் அவ்வளோ பேர் பிஎஸ்சி முடிச்சிருப்பான்னு நினைக்கிறேன். யாருக்கும் வேலை இல்லை. தமிழ் படிச்சுட்டு அவ்வளோ பேர் சும்மா இருக்கான், வேலை இல்லை. அவ்வளோ பேரும் கமெண்ட்ஸ் ஃபுல்லாக அப்படி தான் போட்டிருக்கான். நான் 1991 பதிவு பண்ணேன், எனக்கு இன்னைக்கு வரைக்கும் வேலை இல்லை ப்ரோ. நீ வந்து அசால்ட்டா நீங்கள் பண்ண ஒரு தப்புக்கு வேலையை சேர்த்து பழி வாங்கி நீ வேலையை கொடுக்க. நான் படிச்சுட்டு நான் பதிவு பண்ணிட்டு உட்காந்துக்கிட்டு இருக்கேன், நீ எப்போ கொடுப்பாருன்னு அப்படின்னு பொசிஷன் பண்ணி தர்றாரு. நீங்கள் 41 பேருக்கு முதல்வர்கள் போய் பார்க்கறதே உங்களுக்கு சாட்சியத்தை கலக்கிறது அப்படின்னா வேலை கொடுக்குறவங்க தானே. ஏற்கனவே நீங்கள் 20 லட்சம் கொடுத்தாச்சு, திமுக 10 லட்சம் கொடுத்தாச்சு, அதிமுக சார்பாக கொடுத்தாச்சு, பாஜக சார்ந்து கொடுத்தாச்சு. அப்புறமும் நீங்கள் போய் 41 பேருக்கு இன்னும் அரசு வேலை கொடுக்கணும்னா உங்களுக்கு எங்கேயோ ஒரு ஈகோ பிரச்சனை இருந்துகிட்டே இருக்கு அப்படின்னு நமக்கு தோணுது. ஏன்னா ஆதவர்ஜுனா பேசுனது வந்து இன்னும் கொஞ்சம் வெளிப்படுது. ஆனால் மக்கள் எவ்வளோ தெளிவாக இருந்ததுன்னா பாருங்க, கரூரில் தாவேக்காவும் வரல, டிஎம்கே வரல, அவன் தெளிவாக இருக்க போய் தானே கரெக்டாக வாக்களிச்சிருக்கான். என்ன சொல்லி எவ்வளோ தெளிவாக இருந்திருக்கான். நீ எம்ஆர் விஜயபாஸ்கரை தேர்ந்தெடுக்காங்க, ஆனால் எம்ஆர் விஜயபாஸ்கர் எவ்வளோ தெளிவாக இருக்கு. நேராக ரிசைன் பண்ணிட்டு அங்கே போய் சேர்ந்துட்டாரு. இப்போ அடுத்து அங்கே இடைத்தேர்தல் வந்தால் என்ன நடக்கும்னு தெரியலையே. டிவிகே வந்துருமா இல்லை டிஎம்கே வருமா? இப்போ வந்து டிஎம்கே ஏடிஎம்கே எல்லாம் வர்றது இடைத்தேர்தல்னாலே அவன் ஏதாவது பண்ணி ஆளுங்கட்சி தான் இது வரைக்கும் வந்துக்கிட்டே இருக்கு. ஆனால் நீங்கள் இடைத்தேர்தல்னு சொன்னதுக்கப்புறம் தான் ஞாபகம் வருது, பத்திரிகையில் ஒரு தனியார் பத்திரிகையில் நியூஸ் சொல்லியிருக்கேன். கர்நாடகாவை சேர்ந்த ஒரு ஆள் வந்து என்ன பண்ணியிருக்காரு,
ஒரு ஹோட்டல்ல விஜயபாஸ்கரை பார்த்து பேசியிருக்காரு, நட்சத்திர ஹோட்டல். அதுதான் ஹோட்டல்ல பாக்குறாங்க, வீட்லயே போய் பார்த்துட்டு வராங்க. நீங்க வந்து அவன் வெளிப்படையா யார் பார்த்தா, எந்த எம்எல்ஏ பார்த்தாப்புல அவர் பேரு எல்லார் பேரையும் போட்டு வெளிப்படையா ஒரு பத்திரிகை போட்டாச்சு. கேஸ் போடணுமா இல்லையா? இப்ப எவ்வளோன்னு சொல்லல, கேஸ் போடணுமா இல்லையா? நீங்க வந்து திமுக மட்டுமே குதிரை பேரம் சொல்லிக்கிட்டே இருக்கீங்க. அப்ப நீங்க போய் பார்த்தது பேசுனது இது எல்லாமே இது யார் சொன்னா அப்படிங்கிற முத கொண்டு பேர் சொல்ல விரும்பாத தாவேகாவின் ஒரு எம்எல்ஏ சொன்னாருன்னு வேற போட்டாங்க. இப்படியே போட்டிருக்காங்க. இவங்க வந்து தாவேகா அவ்வளோ ஈகோவில் என்ன இருக்குன்னு எனக்கு புரியல. இது நல்லது பண்ணணும் வந்த சரி நான் கிரீன் கவர்மெண்ட் ஒன்று கொடுக்க போறான்னு சொல்றீங்க. அதுக்கான மும்முரமான வேலைகள் தான் நடக்கணும். சரி பார்ட்டி ஃபண்டை ஒழிச்சிட்டீங்க, சரி நல்ல விஷயம். ஒயின் ஷாப் எடுத்தீங்க, நல்ல விஷயம். அடுத்த கட்ட நடவடிக்கை. உங்க கருத்துக்களுக்கு ரொம்ப நன்றி ஃபிளிக்ஸ். வணக்கம்.